إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ونبينا وحبيبنا وشفيعنا ومولانا محمدا عبده ورسوله صلى الله عليه وعلى آله وصحبه وسلم أما بعد فقد قال الله تبارك وتعالى بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يريدون ليطفئوا نور الله بأفواههم والله متم نوره ولو كره الكافرون هو الذي أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, அல்லாஹுவை பயந்து தக்குவா செய்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை எல்லாம் எடுத்து நடக்கும்படியாகவும் வேண்டாம் என்று சொல்லப்பட்ட விளக்கப்பட்ட அத்துணை வகையான பாவங்களை விட்டும் தன்னையும் தன்னை சார்ந்தோரையும் பாதுகாத்து விலகி நடந்து கொள்ளும்படியாக முதலாவதாக எனக்கும் அப்பால் உங்களுக்கும் ஞாபகமூட்டிக் கொள்கின்றேன், வசியத்தும் செய்து கொள்கின்றேன், அன்பு கட்டளையும் பிறப்பித்துக் கொள்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதர நண்பர்களே, பெரியவர்களே, ரமதானுடைய மாதம் வருவதற்கு முன்னாலேயே ரமதானை பற்றி பேசுவது, அதற்காக வேண்டி பிரார்த்தனைகள் செய்வது, அதற்கான முன்னேற்பாடுகள் செய்து கொள்வதெல்லாம் எங்களுக்கு மத்தியில் காலாகாலமாக இருந்து வரக்கூடிய ஒரு விடயமாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது கொஞ்சம் வித்தியாசமாக யோசித்து பார்ப்போம். எங்களை வந்தடைந்த ரமலான் இன்றைய தினம்தான் எங்களை விட்டும் பிரியாவிடை பெற்று போகுது என்பதாக வைத்துக்கொண்டு அந்த நாளில் நான் எப்படி இருக்க வேண்டும், அந்த நாளில் நான் எப்படிப்பட்ட ஒரு மனிதனாக இருக்க வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் என்பதை ஒவ்வொருவரும் ஒரு கணம் யோசித்து பார்த்தால் அதை குறிக்கோளாக வைத்து எங்களுடைய நோன்புகளை அமைத்துக் கொள்வது மிகவும் பொருத்தமானதாக, மிகவும் லேசானதாக இருக்கும். எப்பயுமே சொல்லுவார்கள், இலக்கை முதலாவது அடையாளப்படுத்திக் கொள்ளுங்கள், இலக்கை முதலாவதாக குறியீடிட்டுக் கொள்ளுங்கள், இதைத்தான் அடைய வேண்டும், இப்படித்தான் வாழ வேண்டும், இதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி முதலாவது இலக்கை நிர்ணயித்துக் கொண்டால் அந்த இலக்கை நோக்கி பயணிப்பது மிக லேசானதாக இருக்கும். அதே போலத்தான் ரமதான் வருகிறது, நோன்பு பிடிக்கப் போகின்றோம், இஃப்தார்கள் செய்ய போகின்றோம், சஹர்கள் சாப்பிட போகின்றோம், அன்னதானங்கள் கொடுக்க போகின்றோம். இவைகளெல்லாம் எங்களுடைய செயல்பாடுகள். இந்த செயல்பாடுகளினூடாக நாங்கள் எதனை அடையப் போகின்றோம், அடையப் போவது எது என்பதை முதலாவது நிர்ணயம் செய்து கொண்டால் அதை நோக்கி பயணிப்பது மிக லேசாக இருக்கும். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, அநேகமான மனிதர்கள், எங்களில் அநேகமானவர்கள் ரமலானை வழியனுப்பும் பொழுது சந்தோஷமாக வழியனுப்புவது மிக குறைவு. தப்பிவிட்டதே, சந்தர்ப்பத்தை நழுக விட்டு விட்டோமே, அல்லது நல்ல ஒரு சந்தர்ப்பம் எனக்கு இருந்தது, என்னுடைய பொடுபோக்குத்தனத்தின் காரணமாக, சோம்பேறித்தனத்தின் காரணமாக, அல்லது அதனை பிற்போட்டு நாளைக்கு பார்ப்போம், நாளைக்கு பார்ப்போம் என்று சொல்லி அதனை பிற்போட்டதின் காரணமாக அந்த சந்தர்ப்பம் எங்களை விட்டும் நழுகிவிட்டது என்பதை அநேகமான மனிதர்கள் நோன்பை வழியனுப்பும் பொழுது கண்டுகொள்வார்கள்.
நோன்பை வழியனுப்பும் பொழுது மட்டுமல்ல, குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுகிறது, உலகத்திலிருந்து பிரியாவிடை விட்டு போகக்கூடிய மனிதரும் அப்படித்தான் போகிறான். ரப்பனா அப்ஸர்னா வஸமிஅனா ஃபர்ஜிஅனா, ரப்பனா அப்ஸர்னா வஸமிஅனா ஃபர்ஜிஅனா. இதே போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்து ஸுமர்ல சொல்லுகிறான். 3 வகையான விடயங்கள் அல்லாஹ் சொல்லுகின்றான். மனிதர்கள் கடைசி நேரத்தில் யா ஹஸ்ரதா அலா மா ஃபர்ரத்து ஃபீ ஜம்பில்லாஹ், மனிதனுடைய வாழ்க்கையில மனிதனுக்கு சந்தர்ப்பங்கள், ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும், அதனை நழுக விட்டு விட்டு வருத்தப்படக்கூடியவர்கள் தான் நம்மில் அநேகமானவர்கள். இப்பொழுது பேசுகின்றோம், ரமதான் வரப்போகிறது, இன்னும் 2-3 வாரங்களில் பேசுவோம், ரமதானில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், அதனை தொடர்ந்து சொல்லுவோம், ரமதான் எங்களை விட்டு பிரிய போகிறது. பிரிய போகக்கூடிய நாளில் நான் எப்படி இருக்க வேண்டும்? அதைத்தான் சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ரமதான் எங்களை விட்டு பிரியக்கூடிய நாளில் நாங்கள் எப்படி தெரியுமா இருக்க வேண்டும்? பாவமற்றவர்களாக இருக்க வேண்டும். ரமலானை அடைந்தும் யாருடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லையோ, யாருக்கு தௌபா நசீபாகவில்லையோ, யாருடைய பாவ மன்னிப்புக்காக வேண்டி அவர் கண்ணால் கண்ணீர் கொட்டி சிந்தி அல்லாஹ்விடத்தில் மன்றாடி அல்லாஹ்விடத்தில் ஒரு சத்திய பிரமாணம் செய்து இதற்கு பிறகு இந்த பாவத்தை நான் செய்ய மாட்டேன் என்ற ஒரு உணர்வு யாருக்கு வரவில்லையோ அப்படிப்பட்டவனுக்கு நாசம் உண்டாகட்டும் என்று சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆமீன் சொல்லவில்லை, அவர்களுக்கு ஆமீன் சொல்லும்படியாக சொல்லப்பட்டது. பதுவா செய்தது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், செய்யப்பட்ட இடம் மஸ்ஜிதுன் நபவி, செய்யப்பட்ட நாள் அநேகமான உலமாக்களுடைய கருத்து அது வெள்ளிக்கிழமை, செய்யப்பட்ட நேரம் இமாம் அவர்கள் மிம்பரில் ஏறும் பொழுது. உங்களுக்கே கொஞ்சம் அனலைஸ் பண்ணி பார்க்கலாம் எவ்வளவு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பதுவா என்று சொல்லி. 3 விடயங்களை சுட்டிக்காட்டினார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒன்று சொன்னார்கள், வயது முதிர்ந்த பெற்றோரை அடைந்தும் தாய் தந்தையை அடைந்தும் அவர்களுக்கு ஹிதுமத்து செய்து உதவி செய்து உபகாரம் செய்து அவருடைய பொருத்தத்தை யார் பெற்றுக்கொள்ளவில்லையோ அவனும் நாசமாகட்டும். ஆமீன் சொல்லப்பட்டது. 2வது, ரமதானை அடைந்தும் யாருக்கு அந்த பாக்கியம் கிடைக்கவில்லையோ அவரும் நாசமாகட்டும். 3வது சொல்லப்பட்டது, ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருநாமம் எந்த சபையில சொல்லப்படுகிறதோ பெயரை கேட்டதற்கு பிறகும் ஸலவாத்து சொல்லாதவர்கள். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, ரமலானை நாங்கள் வழியனுப்பும் பொழுது பாவமற்றவர்களாக வழியனுப்ப வேண்டும். இதுதான் குறிக்கோள். நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? பாவங்களுக்கு இப்பொழுதிருந்தே பாவத்தை களைவது எப்படி, பாவத்திலிருந்து விடுபட்டு வெளியே வருவது எப்படி? ஒவ்வொரு மனிதனும் யோசிக்க வேண்டும், என்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன பாவங்கள் இருக்கிறது. ஒன்றை சொல்லித்தாரம் கேட்டுக்கொள்ளுங்க. ரமலான் என்பது நன்மைகளை கூட்டுவதற்குரிய மாதம் என்பதை விடவும் பாவங்களை குறைப்பதற்கான மாதம். நன்மைகளை கூட்டுவதை விடவும் பாவங்களை இல்லாமலாக்கிக் கொள்வதற்கான மாதம். இந்த பாவங்களுக்கெல்லாம் தௌபா செய்ய வேண்டும். இந்த தவறுகளுக்கெல்லாம் அல்லாஹ்விடத்தில் மன்னிப்பு கேட்க வேண்டும். வட்டி வாங்கிக் கொண்டிருக்கிறேனா? வட்டியிலேயே வாழ்ந்து கொண்டு எப்படி இந்த தௌபா செய்ய போறோம்? வட்டி இருக்கிறது, வீடும் வட்டியில, வாகனமும் வட்டியில, தொழிலும் வட்டியில. அல்லாஹ் சொல்லுகிறான், ஃபஇல்லம் தஃஅலு, நீங்க வட்டிக்கு தௌபா செய்து மீண்டு வரவில்லையா, ஃபஅதனு பிஹர்பின் மினல்லாஹி வ ரசூலிஹி, நீங்க என்னுடன் யுத்தம் செய்ய வாங்க அல்லாஹ் கூப்பிடுறான். அல்லாஹ் சொல்லுகிறான், இரக்கமுடையவன், ரஹ்மான் ரஹீம், குல் துல்லாஹ அபிதுர் ரஹ்மான் ஐயம்மா ததுஉ ஃபலஹுல் அஸ்மாஉல் ஹுஸ்னா. அல்லாஹ் சொல்றான், நான் இரக்கமுடையவன், ஏண்ட ரஹ்மத் மிச்சம் மேலானது. இன்ன ரஹ்மதி சபகத் கலபி, அர்ஷுடைய கதவில் அல்லாஹ் எழுதி வச்ச வார்த்தை தான். அர்ஷுடைய கதவில் அல்லாஹ் எழுதி வச்ச வார்த்தை தான். என்னுடைய அதாபை விடவும் என்னுடைய கருணை மிகைத்து விட்டது. சுப்ஹானல்லாஹ். வாழ்க்கை பூராக தவறு செய்துவிட்டு கடைசி கட்டத்தில் யா அல்லாஹ் மன்னித்துக்கொள், தௌபா செய்து விட்டேன், பாவங்களை விட்டு கலைந்து வெளியே வந்து விட்டேன் என்று ஒருவர் மனமுறந்து சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவனை ஏற்றுக்கொள்கின்றான். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, யோசிக்க வேண்டும்.
நாங்கள் யோசிக்க வேண்டும், எங்களுடைய வாழ்க்கையில இந்த பாவம் எப்படி இருக்கிறது? ஒவ்வொருத்தரும் யோசிங்க தனித்தனியா. வட்டி இப்படிப்பட்ட ஒரு பாவம். அனந்தர சொத்து எப்படி இருக்குது? நன்றாக புரிந்து கொள்ளுங்க. பேசப்படாத ஒரு தலையங்கம். ஒருவர் மௌத்தானா என்ன செய்ய வேண்டும்? நல்லடக்கம் செய்து விடுவது மட்டுமல்ல கடமை, நல்லடக்கம் செய்து விடுவது மட்டுமல்ல பொறுப்பு, சமூகத்துடைய பொறுப்பு, ஊருடைய பொறுப்பு. நல்லடக்கம் செய்ததற்கு பிறகு 3 பொறுப்பு இருக்கிறது ஊருக்கு. முதலாவது பொறுப்பு என்ன? அவரு கொடுக்க வேண்டியது, அவருக்கு வர வேண்டியது. இதை ஊரு ஜமாஅத் முன்னுக்கு நின்று அதை செய்து கொடுக்க வேண்டும். இது ஒரு ஃபர்து கிஃபாயா. எங்களுக்குரிய வேலை ஜனாசாவை அடக்கி முடிப்பது மட்டுமல்ல, அடக்கம் செய்யப்பட்டவருடைய குடும்பத்தை நல்ல நிலையில் வாழ வைப்பது எங்களுடைய பொறுப்பு, எங்களுடைய பொறுப்பு. சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, ஞாபகத்தில் வச்சுக் கொள்ளுங்க, இதுவும் ஒரு கடமை எங்களுடைய. இது ஒரு சோசியல் ரெஸ்பான்சிபிலிட்டி, சமூக பொறுப்பு. எங்களுக்கு என்ன, அவர்கள் பட்டு மாய்ந்து கொள்ளட்டும், எங்களுக்குரிய பொறுப்பல்ல என்று சொல்லி ஒரு முஸ்லிமுக்கு ஒதுங்கி போக முடியாது. இரண்டாவது குர்ஆன் சொல்லுகிறது மிம்பஅதி வஸியத்தின். அன்பானவர்களே, சகோதரர்களே, பெரியவர்களே, ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, நானாக இருக்கலாம், நீங்களாக இருக்கலாம். நாங்களும் நீங்களும் மௌத்தாகி மண்ணறைக்கு போனதுக்கு பிறகு எங்களுடைய கபறுகளை ஜியாரத்து செய்வதற்கு எங்களுடைய குழந்தைகள் வருவார்களா என்பதும் சந்தேகமான காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பிள்ளைகளுக்கு நேரம் கிடையாது. என்னோட கபரடிக்கு வந்து வாப்பட கபரு, உம்மட கபர் என்று சொல்லி பிள்ளைகள் கூட கபரடிக்கு வந்து ஏதாவது செய்வார்களா என்று சொன்னால் அதற்கு நானும் நீங்களும் வாழக்கூடிய காலம் சாட்சியாக இருந்து கொண்டிருக்கிறது. அதற்கு நாங்களே சாட்சியாக இருக்கிறோம். கடைசியாக எப்ப எங்கட வாப்பட கபரடிக்கு போனோம், எங்கட தாயினுடைய கபரடிக்கு போனோம், அவர்களுடைய கொஞ்ச நேரம் எப்ப உரையாடினோம், அவர்கள் செய்த பணியை, அவர்கள் செய்த தியாகத்தை எப்பயாவது ஒரு கணம் உள்ளத்தால நினைத்து பார்த்திருப்போமா? அதற்கு எனக்கே நேரம் இல்லை என்றால் என்னுடைய குழந்தைகளுக்கா நேரம் கிடைக்க போகிறது? அதனால தான் சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுடைய மௌத்துடைய நாளையிலேயும் ஒரு தர்மம் செய்வதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை தந்திருக்கிறான். அதுதான் வசியத்து, லாஸ்ட் வில். குழந்தைகளுக்கு லாஸ்ட் வில் வானம், அது செல்லுபடியாகாது. மனைவிக்கு லாஸ்ட் வில் செல்லுபடியாகாது. அப்படி எழுதப்பட்ட சொத்துக்கள் யாரிடமாக இருக்க வேண்டியிருந்தால் அது உங்களுக்கு ஹலாலாகவும் மாட்டாது. லாஸ்ட் வில் என்பது குழந்தைகளுக்கு கொடுப்பதற்கல்ல, பிள்ளைகளுக்கு கொடுப்பதற்கல்ல, அது அனந்தர சொத்து பெறாதவர்களுக்கு கொடுப்பதற்கு. லா வஸியத்த லிவாரிசின். சுப்ஹானல்லாஹ். கண்ணியமான உலமாக்களை அணுகி இதை படித்துக் கொள்ளுங்கள். நான் ஏதாவது ஒன்றை செய்யணும், என்ற ஜனாசாவை கொண்டு வந்து பள்ளியில வச்சு என்ற லாயர் கொண்ட வாசிக்கட்டுமே. இதோ அல்லாஹ்வுடைய விருந்தாளியாக கபருக்கு போகக்கூடிய இந்த சகோதரர், அவர் அவருடைய சொத்துல 3இல் 1 வசியத்து செய்திருக்கிறார். ஒரு நல்ல கர்மத்துக்கு, பாடசாலைக்கு, பள்ளிவாசலுக்கு, மதரசாவுக்கு, அனாதைகளுக்கு, ஏழைகளுக்கு, ஆதரவற்றோருக்கு. சுப்ஹானல்லாஹ். மனிதர்களுக்காக வேண்டி விட்டு விட்டு போகிறார். 3இல் 2 தன் குடும்பத்துக்கு விட்டதை போன்று 3இல் 1 தன்னுடைய சமூகத்துக்கு விட்டு விட்டு போகிறார். அப்படிப்பட்ட ஒரு ஜனாசாவாக நான் இருக்கக்கூடாதா? அப்படிப்பட்ட ஒரு மரண அறிவித்தல் எனக்கு வாசிக்கப்படக்கூடாதா? அப்படிப்பட்ட ஒரு செய்தி என்னை பற்றி மக்கள் பேசக்கூடாதா? இதைத்தான் குர்ஆன் சொல்லுகிறது, மிம்பஅதி வஸியத்தின் யூஸா பிஹா அவ் தைனின். சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரியவர்களே, நண்பர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, இந்த விடயத்தை கருத்தில் இடுங்கோ. இப்படி வாழ்ந்த பெண்மணிகள் இந்த பூமிக்கு மேல் வாழ்ந்திருக்கிறார்கள். ஜனாசா தூக்கப்படுகிறது. லாயர் சொல்லிட்டார், இல்ல, ஜனாசாவை வையுங்கள், ஜனாசாவுடைய லாஸ்ட் வில் வாசிக்கப்பட வேண்டும். ஜனாசாவுடைய லாஸ்ட் வில் வாசிக்கப்படுகிறது. துஆவுக்கு கையேந்தி அழாத சமூகம் லாஸ்ட் வில் வாசிக்கப்பட்டதும் கண்ணால மாலையாக கண்ணீர் கொட்டுகிறது. எதற்கு தெரியுமா? சந்தோஷ கண்ணீர். எப்படிப்பட்ட பாக்கியம் நிறைந்த ஒரு பெண்மணி அல்லாஹ்வை சந்திக்க போகிறாள், சமூகத்துக்கு ஏதாவது ஒன்றை கொடுத்து விட்டு. மின் பஅதி வஸியத்தின் யூஸா பிஹா. அடுத்தது அல்லாஹ் சொல்லுகிறார், என்ன தெரியுமா?
அனந்தர சொத்து பிரிக்கப்பட வேண்டும். இது குடும்பத்துடைய பொறுப்பு அல்ல, சமூகத்துடைய பொறுப்பு, ஊருடைய பொறுப்பு, இங்க இருக்கக்கூடிய உலமாக்களுடைய பொறுப்பு. என்ன செய்ய வேண்டும்? அனந்தர சொத்து பிரிக்கப்பட வேண்டும். அந்த பழக்க வழக்கம், அந்த கலாச்சாரம் எங்களுடைய சமூகத்தில் மங்கி மறைந்து இல்லாமல் போய்விட்டது. ஆனால் குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுது ஒரு கர்மத்தை. குர்ஆன் மிக தெளிவாக சொல்லுது, அனந்தர சொத்து என்பது பெரிய ஏக்கர் கணக்கில் உள்ள காணி அல்ல. லிர்ரிஜாலி நஸீபும் மிம்மா தரக்கல் வாலிதானி வல் அக்ரபூன் வலின்னிசாஇ நஸீபும் மிம்மா தரக்கல் வாலிதானி வல் அக்ரபூன். ஆண்களுக்கும் பங்கு இருக்குது, பெண்களுக்கும் பங்கு இருக்குது. மிம்மா கல்ல அவ் கஸுர, விட்டு விட்டு போன சொத்து பெரிய சொத்தாக இருக்கலாம், $1 பில்லியன் வேர்த்தான சொத்தாக இருக்கவும் மேலும். அவ் கல்ல, ஒரு சின்ன சொத்து. உலமாக்கள் எழுதியிருக்கிறாங்க, சின்ன சொத்துக்கு உதாரணம் என்ன தெரியுமா சொல்றாங்க? ஒரு பெனடோல் கார்டாக இருக்கவும் மேலும். பெனடோல் கார்டு, வாப்பா ஒரு பெனடோல் கார்டு வாங்கி கொண்டு வந்தாரு, அது மட்டும்தான் வாப்பாக்கு சொந்தமாக இருந்துச்சு, இது வேற ஒன்றுமே வாப்பாட்ட இல்ல. ஆனா வாப்பா 2 குடிச்சிட்டாரு, பேலன்ஸ் 10 மிச்சமா, அந்த 10 அனந்தர சொத்து. வீட்டுக்கு வந்த ஒரு நோயாளிக்கு, மையத்துக்கு வந்த ஒரு நோயாளிக்கு இதை குடிங்கொண்டு கொடுக்கலாது. இதுவும் பங்கு வைக்கப்பட வேண்டும். இதுதான் எங்கட மார்க்கம், இதுதான் எங்கட தீன். மையத்தூட்டுக்கு வந்த ஆட்களுக்கு மையத்துடைய சல்லியால சாப்பாடு கொடுக்கலா. மையத்துக்கு வேணும்டா மையத்தை அடக்கிறதுக்குரிய செலவு, கஃன் துணி மையத்துடைய காசால வாங்கலாம், கபர் வெட்டுவதற்கு மையத்துடைய காசால காசு கொடுக்கலாம், அவ்வளவுதான். உலமாக்களை அணுகி இந்த விடயங்களை படித்துக் கொள்ளுங்கள். அனந்தர சொத்துல யாரும் துரோகம் செய்து விட வேண்டாம். அதை செஞ்சுட்டு நோம்பு பிடிச்ச என்ன பிரயோசனம்? ஏன் தெரியுமா காரணம்? சூரத்து நிசாவுடைய 14வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்லுகிறான், இந்த மஸ்அலா, இந்த சட்டத்தை விலாவாரியாக அல்லாஹ் கரைத்து விட்டு பேசிவிட்டு சொல்லுகிறான், வமை யதஅத்த ஹுதூதல்லாஹ், இது அல்லாஹ் அவனாகவே கிரியேட் பண்ணின, அவனாகவே உங்களுக்கு எழுதி தந்த வரையறைகள், பவுண்டரிஸ், எல்லைகள். இதை யாரும் மீற வேண்டாம். இதை மீறுபவர்கள் நரகத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள் என்று எங்களுக்கு தெரியும். பெரும்பாவங்கள் செய்தவர்கள் நரகத்தில் நிரந்தரமாக வாழ மாட்டார்கள். ஷிர்க் செய்தவர்கள் தான் நரகத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள். இன்னல்லாஹ லா யக்ஃபிரு அன் யுஷ்ரக பிஹி, இணை வைப்பதை மட்டும் அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான். இணை வைக்காத பாவங்களை, அதை தவிர்ந்த ஏனைய பாவங்களை அல்லாஹ் நாடிகளுக்கு மன்னிப்பான் என்று சொல்லிவிட்டு இன்னும் 2 பாவங்களை அல்லாஹ் இணைத்து சொல்லுகின்றான். ஒன்று என்ன தெரியுமா? அனந்தர சொத்தில் துரோகம் செய்த பாவம், அவர்கள் நரகத்தில் நிரந்தரமாக இருப்பார்கள். இன்னும் ஒன்று, ஒரு முஸ்லிமை, ஒரு முஃமினை கொலை செய்வதற்கு காரணமாக இருந்தவர்கள், அது நேரடியாக கொலை செய்திருக்கலாம், இன்டிரெக்டாக கொலை செய்திருக்கலாம், கண்ட்ராக்ட் கொடுத்து கொலை செய்திருக்கலாம், சூனியம் செய்து கொலை செய்திருக்கலாம். எப்படியாவது ஒருவனுடைய உயிரை வாங்குவது, உயிரை எடுப்பதற்கு ஒருவர் காரணமாக இருந்தால் அவனையும் அல்லாஹ் குர்ஆனில் ஹாலிதன் ஃபீஹா, அதில் நிரந்தரமாக இருப்பான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அதற்கு அந்த பாவத்தையும் கூறிட்டு காட்டியிருக்கின்றான். எனவே அன்புக்குரியவர்களே, ரமலானை சந்திக்க இருக்கின்றோமா? வட்டிக்கு தௌபா செய்து கொள்ளுங்கோ. அனந்தர சொத்துல துரோகம் நடந்திருக்குதா? தெரியாத்தனத்தில், அறியாத்தனத்தில், யாரும் வேணும் என்று செய்யறதில்லை. இதுல மிகப்பெரிய ஒரு பொறுப்பு உலமாக்களுக்கு இருக்கிறது. ஏனென்றால் இந்த அறிவு சமூகமயப்படுத்தப்படவில்லை, உலமாக்களும் இதை சொல்லவில்லை. மதரசாக்களுக்குள்ளேயே இந்த கல்வி அப்படியே அடப்பட்டு விட்டது, ஜுமூதியத்தாகி விட்டது, அங்கேயே தேங்கி நின்று விட்டது. இந்த அறிவு சமூகத்துக்கு வந்து சேர இல்லை. எனவே அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, எங்களுடைய மிகப்பெரிய ஒரு பொறுப்பு தான் ரமலானுக்கு முன்னால பாவங்களை விட்டு வெளியே வந்து சேருங்கோ. நான் எனக்கும் சொல்லிக் கொள்கிறேன், அதற்கு பிறகுதான் உங்களுக்கு சொல்லுகின்றேன். நானும் வர வேண்டும், நீங்களும் வர வேண்டும். குடும்ப உறவுகளை பற்றி பேசுவோமா? குர்ஆன் என்ன சொல்றது? குர்ஆன் என்ன சொல்றது? தயவு செஞ்சு சொல்லுகிறேன், இந்த பாவத்தினால் பீடிக்கப்பட்டவர்களே நோன்பு பிடிக்க வானம். அந்த நோன்பு உங்களுக்கு எந்த லாபத்தையும் கொண்டு வந்து சேர்க்காது. கம் மின் ஸாயிமின் லைஸ மின் ஸியாமிஹி இல்லல் அத்ஸ வல் ஜூ.
எத்தனையோ நோம்பாளிகள். நீங்க நோம்பா, ஓ நானும் நோம்பு, நீங்க நோம்பா நானும் நோம்பு, யாரை பார்த்தாலும் நோம்பு. அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய நபி சொன்னாங்க, கம்மின் சாயிமின், இவ்வளோ பேர் அப்ப நோம்பு பிடிச்சிருக்கிறாங்க. அவங்களோட நோம்பால கிடைச்சது என்ன தெரியுமா? வெறுமனே பசியும் தாகமும் மட்டும்தான், வேறொன்றும் கிடைச்சல்ல. அந்த கூட்டமாக அல்லாஹ் என்னை உங்களையும் ஆக்காம இருப்பானா? இப்ப யோசிங்க பாப்போம், அவங்க யாரு? அவங்களோட பாவம் என்ன? அல்லாஹ் குர்ஆன்ல சில பாவங்களை சொல்லும் பொழுது லானத்தோட சேர்த்து சொல்லி இருக்கிறான். லானத்து செய்யறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. நாசம் உண்டாகட்டும், சாபம் உண்டாகட்டும். அன்புக்குரியவர்களே, பொண்ணுக்கு வைத்தியம் செய்ய போனா முதலாவது டாக்டர் செய்த வேலை அந்த புண்ணில இருக்கக்கூடிய அசுத்தத்தையும் அழுக்கையும் சேலையும் சலத்தையும் அகற்றி விடுவார். புண்ண கிளீன் பண்ணாம மருந்து கட்டேலாது. டிரெஸ்ஸிங் செய்வதற்கு புண்ணுக்கு என்ன செய்ய வேண்டும்? புண்ணை சுத்தம் செய்ய வேண்டும். ரமலான் என்பது ஒரு டிரெஸ்ஸிங் ஆக இருந்தா, ரமலானுக்கு முன்னே உள்ள ஷஅபான் அது ஒரு கிளீனிங் மாசம். எங்களை கிளீன் பண்ணணும். ரமலானுடைய பிறை தென்பட முந்தி என் வீட்டுடைய டீல் என் கையில, என் வாகனத்துடைய புக் என் கையில. இது சுத்தம், ஹலால். என் தொழில் ஹலால். அனந்தர சொத்தா இப்ப பிரிக்கேலதா, குடும்பத்தை கூப்பிடுங்கோ, சொல்லுங்கோ. எல்லாரையும் கூப்பிட்டு ஏதோ நடந்திருக்குது, நாங்க தெரியாம செஞ்சிட்டோம், ஒத்தருக்கு ஹலால் செஞ்சு முடிச்சிடுங்க. ஹலால் எனக்கு கூட வர வேண்டி இருந்துச்சா, நான் ஹலால் சொல்லிட்டேன். யாருக்காவது கூட வந்திருக்குதா, அதை திருப்பி கொடுத்துடுங்கோ. இதுதான் தௌபா. இதுக்கு தௌபா மக்காவுக்கு போறதல்ல, இதுக்கு தௌபா அழுகிறதல்ல, இதுக்கு தௌபா 27 அல்ல. இதுக்கு தௌபா எனக்கு வர இருக்குது, மற்றவனை கஷ்டத்துல போட தேவையில்ல. எல்லாரையும் கூப்பிட்டு எனக்கு வர வேண்டிய சொத்தை நான் ஹலால் சொல்லிட்டேன், நான் அல்லாஹ் எனக்கு நல்லாக தருவான், அது உங்களுக்கு ஹலாலாக இருக்கட்டும் என்று சொல்லுங்க. யாரிடத்துல கூட வந்திருக்குதோ அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு தௌபா செய்ய கேட்க வானம். உங்களோட சொத்தொண்டு எனக்கு தெரியாம என்னிடத்துல வந்திருக்குது, இது ஏண்டதல்ல, இது உங்களது வாப்பா, எடுத்துக்கொண்டு திருப்பி கொடுத்துடுங்க. இதுதான் நடக்கணும். குடும்ப உறவுகளா, குர்ஆன்ல 3 இடத்துல அல்லாஹ் லானத்து செய்றான். சூரத்துல் பக்ரா, சூரத்துர் ரஅத், சூரா முஹம்மத். இந்த 3லையும் வல்லதீன யக்தஊன மா அமர அல்லாஹு பிஹி அய்யூஸல், சேர்ந்து வாழு என்று சொன்னவர்களை யாரெல்லாம் பிரிந்து வாழுகிறார்களோ, குடும்பத்தோட சேர்ந்து வாழுவாப்பா, பிள்ளைகளோட சேர்ந்து வாழுங்கோ, பெற்றோரோட சேர்ந்து வாழுங்கோ, மனைவியோட சேர்ந்து வாழுங்கோ, வாப்பட குடும்பத்தோட சேர்ந்து வாழுங்கோ, பிள்ளைகளுடைய அதாவது தாயினுடைய குடும்பத்துடன் சேர்ந்து வாழுங்கோ, மனைவியுடைய குடும்பத்துடன் சேர்ந்து வாழுங்கோ. இவர்களுடன் சேர்ந்து வாழ சொன்னது யாரு தெரியுமா? நாங்க சொல்ல இல்ல, அல்லாஹ் சொல்ற, நான் சொல்லுகிறேன். வல்லதீன யக்தஊன மா அமர அல்லாஹு பிஹி அய்யூஸல், யாருடன் சேர்ந்து வாழும்படியாக நான் சொன்னதற்கு பிறகும் நீங்க பிரிஞ்சு வாழ்றீங்களா, உலாஇக லஹுமுல் லஅனா, அவர்கள் மீது சாபம் உண்டாகட்டும். நான் என்ன வாப்போடைய கோவிச்சு கொண்டு நவைத்து சௌபகதினண்டா, இது பொருந்துமா? என்ன நானோட கோபம் பேசுறதில்ல, எனக்கு நானக்கு ஒத்து வராது. நாங்க வீட்டில் உட்கார்ந்து கொண்டு மன்னிப்பு கேட்கிறோம், யா அல்லாஹ் முஸ்லிம்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிச்சுடு என்று கண்ணால கண்ணீர் கொட்டுறோம். மலக்குமார் சிரிக்குப்பாங்க, என்னடா நானவோட கோவிச்சு கொண்டு துஆவா? அல்லாஹ்வோட லானத்து செய்றானே, உலாயிக லஹுமுல் லஅனா ஃபஅஸம்மஹுமுல்லாஹ் வஅமா. சுப்ஹானல்லாஹ், அல்லாஹ் லானத்து செய்து சொல்றான், உன்ட கண் குருடாகட்டும், உன்ட காது கேட்காம இருக்கட்டும். என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? குடும்பத்தை பிரிஞ்சு வாழ்ந்தா அந்த குடும்பத்துடைய நலவு கண்ணுக்கு தென்படவே மாட்டாது.
குடும்பத்தை பிரிஞ்சு வாழ்ந்தா அந்த குடும்பத்தை பற்றி பேசப்படக்கூடிய எந்த ஒரு நலவும் நல்லதும் காதுல கேட்காது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனை படிங்கோ, குர்ஆனை படிங்கோ. மிக இரக்கமாக சொல்லுகின்றேன், மிக அன்பாக சொல்லுகின்றேன். சுருக்கம் என்ன தெரியுமா? குடும்பம் உறவை பேணிக் கொள்ளுங்கள், குடும்ப உறவை மதித்து நடவுங்கள். எந்த அளவுக்கு என்று சொன்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணப்படுக்கையில் இருக்கிறாங்க. ஒவ்வொரு சஹாபியையும் கூப்பிட்டு அவரவர்களுக்கு தேவையான தனித்தனி புத்திமதி சொன்னாங்க. அபூபக்கருக்கு சொல்ல வேண்டியது தனிய, உமருக்கு சொல்ல வேண்டியது தனிய. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுக்கு சொன்ன புத்திமதி என்ன தெரியுமா? ஒரு புத்தி சொன்னாங்க. உமர், நீங்க ஹலீஃபா, நீங்க சொன்னது போல, நீங்க விரும்பியது போல, நீங்க குர்ஆன் இறங்குறதுக்கு முன்னாலே சொன்னீங்க இப்படித்தான் இருக்கணும் என்று. குர்ஆன் அப்படி 14 இடத்துல உமர் சொன்னது போல குர்ஆன் இறங்கி இருக்குது. உமர் ரலியல்லாஹு, அப்படிப்பட்ட உமர் ரலியல்லாஹு தஆலா அவங்கள சொன்னாங்க, உமர், உங்களோட காலத்துல நீங்க ஒருத்தரை சந்திப்பீங்க. அவருடைய பேர் என்ன தெரியுமா? உவைஸ் இப்னு ஆமிர். யமன்ல இருந்து வருவாரு, ஹதரமௌத் என்ற கிராமத்திலிருந்து வருவாரு. இப்படிப்பட்ட அடையாளங்கள் இருக்கும். அவருக்கு வெண்குஷ்டம் இருந்திருக்கும். அந்த வெண்குஷ்ட நோய் குணமாவி 4 விரல் வச்சிற இடம் மட்டும் அவரது உடம்புல அந்த நோய் குணமாகாம இருக்கும். அப்படிப்பட்ட ஒருத்தர் வருவாரு. அவர் வந்தா நீங்க ஒரு வேலை செய்ய, என்ன தெரியுமா? அவரிடத்துல போயிட்டு சொல்லுங்கோ, ஏண்ட பாவ மன்னிப்பு, அவரிடத்துல போய் உங்களுடைய பாவங்களுக்காக வேண்டி அல்லாஹ்விடத்துல மன்னிப்பு கேட்கும்படியா அவர்கிட்ட சொல்லுங்கோண்டாங்க. என்ன சொன்னாங்க? உமர் யாரு தெரியுமா? ஹஜ்ஜிக்கு போறாரு, உம்ராவுக்கு போறாரு. நபிகிட்ட போய் சொன்னாங்க, நபியே நாயகமே, நான் உம்ராவுக்கு போறேன் என்று சொன்ன சந்தர்ப்பத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமரை பார்த்து சொன்னாங்க, உமர், உங்களோட துஆவுல என்னையும் சேர்த்திக்குங்கோன்னாங்க. யாருடைய துஆவுல என்ன சேர்த்திக்குங்கோன்னு எந்த உமரை பார்த்து சொன்னாங்களோ அதே உமருக்கு சொல்றாங்க, உமர், உங்களோட காலத்தில் ஒருத்தர் வருவாரு, உவைஸ் இப்னு ஆமிர் என்ற ஒருத்தர் வருவாரு. அவரை சந்தித்தா நீங்க என்ன தெரியுமா செய்யுங்க? உங்களுடைய பாவங்களுக்கு அவர்கிட்ட மன்னிப்பு கேட்கும்படியாக சொல்லுங்கோண்டாங்க. ஏன் தெரியுமா காரணம்? இன்னஹு கான பார்ரன் லிவாலிததிஹி. அவர் அவருடைய தாய்க்கு பணிவிடை செய்து, தாய்க்கு ஹிதுமத்து செய்து, தாயினுடைய அன்பை வென்று கொண்டவர். இந்த ஹதீஸ படித்ததுக்கு பிறகும் உம்மவையும் வாப்பவையும் தனிய வைக்கலுமா? முதியோர் இல்லத்துல போடலுமா? அவங்கள டெலிபோனை கட் பண்ணலுமா? அவங்க டெலிபோனுக்கு ஆன்சர் பண்ணாம கேளுமா? அவங்க கேட்டதை கொடுக்காம கேளுமா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்துல பிறந்து வளர்ந்த உவைஸ் இப்னு ஆமிர் அவர்கள் நபியை பார்க்க வர இல்ல. ஏண்டா நபியை பார்ப்பதை விடவும் என்ற உம்மவை பார்ப்பதை எனக்கு இபாதத்துன்னு பார்த்தாங்க. யமன்ல இருந்த மதீனாவுக்கு தனியே போயிட்டு பார்த்துட்டு வந்திருந்த சஹாபியாக இருப்பாரு. ஆனா எனக்கு சஹாபி என்பது முக்கியம் இல்ல. எனக்கு முக்கியம் என்ன தெரியுமா? என்ற உம்மோட துஆ எனக்கு முக்கியம். அன்பான வாலிபர்களே, அன்பு சகோதர நண்பர்களே, எங்களை போல உம்ம வாப்ப 2 பேரையும் கொண்டைத்து கபர்ல அடக்கிவிட்டு உம்ம வாப்பட நிலவை பேசுவேன் இல்ல. வாழும் பொழுது பேசுங்கோ, வாழும் பொழுது தலைக்கு மேல வச்சு மதியுங்கோ. அல்லாஹ்ட்ட துஆ கேட்கறதுக்கு வழி சொல்லி தர கேட்டுக்கோங்க. நாங்கள் எல்லாம் யா அல்லாஹ், நான் தொழுதிருக்கிறேன், பள்ளி கட்டிருக்கிறேன், ஹஜ் செஞ்சிருக்கிறேன், மதரசா கட்டிருக்கிறேன், அனாதை இல்லம் செஞ்சிருக்கிறேன் என்று தான் நாங்கள் துஆ கேட்போம். ஆனா ஒருத்தர் துஆ கேட்டாரு, ஒரு கல்லு ஒரு குகைக்குள்ள போய்த்து மாட்டிக்கொண்டு, புகாரி ஷரீஃபில் வர ஹதீஸ், நீண்ட ஹதீஸ், இந்த ஹதீஸை படிங்கோ. அவர் துஆ கேட்டார், என்ன தெரியுமா? யா அல்லாஹ், நான் ஒரு நாள் வீட்டுக்கு வந்தேன், சாப்பாடு சாமான் வாங்கி கொண்டு வந்தேன், வீட்டுக்கு ராவு சாப்பாடு வளமைய சாப்பாடு கொண்டு வருவேன் வீட்டுக்கு. அன்றைக்கு வந்தா வாரத்துக்கு நேரமாவிட்டது, லேட் ஆவிட்டேன். உம்மாம் பாப்பாம் 2 பேரும் பசியில தூங்கிட்டாங்க. என்ற பிள்ளைகளும் என்ற மனைவியும் பசியில் இருக்கிறாங்க. என்ற கையில சாப்பாட்டை வச்சுக்கொண்டு பசியில உம்மா வாப்பா தூங்குறாங்க. உம்மா பசியில உள்ள உம்மக்கும் வாப்பக்கும் முந்தி என்ற பிள்ளைகளுக்கு எனக்கு சாப்பாடு கொடுக்க என் மனசு இடம் கொடுக்க இல்லை. என் உம்மா வாப்பாவை எழுப்பாற்றத்துக்கு மனம் கொடுக்க இல்லை.
என் உம்மா வாப்பட தூக்கம், ஆழ்ந்த தூக்கத்தில் இருக்கிறாங்க. எழுப்பி சாப்பாடு கொடுக்க விருப்பப்படவும் இல்லை. ஆனா என் உம்மா பாப்பா பசியில தூங்குறாங்க. அவங்களோட பசிய போக்குறதுக்கு முன்னால என் பிள்ளைகளுடைய பசிய போக்க நான் விரும்பவும் இல்லை. அதனால சாப்பாட்டை கையில வச்சுக்கொண்டு உம்மா பாப்பா விழிக்கும் வரைக்கும் பார்த்து கொண்டிருந்தேன். என் பிள்ளை இருந்து அழுது கொண்டிருந்துச்சு. அல்லாஹ், இந்த காட்சி உனக்கு தெரியும், நான் இதை செஞ்சது உனக்காக வேண்டிய அல்லாஹ், எனக்கு உதவி செய்யுது துவா கேட்டாரு. கல்லு பணிய வந்துச்சு, கல்லு பணிய வந்துச்சு. ஹஜ் செஞ்சுட்டு கேட்கிற துஆவை விடவும், தொழுதுட்டு கேட்கிற துஆவை விடவும், தாய்க்கும் தந்தைக்கும் ஹிதமத் செஞ்சு கேட்ட துஆ ஹதீஸ்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, ரமலான் வந்து கொண்டிருக்கிறது. எனவே இந்த விடயத்தை கருத்திடுங்கோ. பாவம் இல்லாத நிலையில, குடும்ப உறவுகளை பேணிய நிலையில, சொந்தங்களை பேணிய நிலையில ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உமருக்கு இன்னும் ஒரு புத்தி சொன்னாங்க. உமர், இது உமருக்கல்ல, இது அம்ர் இப்னு ஆஸுக்கு சொன்ன புத்திமதி. அம்ர் இப்னு ஆஸை கூப்பிட்டாங்க. கூப்பிட்டு சொன்னாங்க, அம்ர் இப்னு ஆஸ், ஒரு காலம் வரும் நீங்க எகிப்துடைய கவர்னர் ஆகுவீங்க. உங்களோட கண்ட்ரோல்ல, உங்களோட தலைமைத்துவத்தின் கீழே எகிப்து வந்து சேரும். அங்க ஒரு ஊர் இருக்குது, அந்த ஊருடைய பேரே சொன்னாங்க, இந்த ஊர் தான் அந்த ஊருடைய பேரே சொன்னாங்க. அந்த ஊருக்கு போனா அந்த ஊர் மக்களோட ரொம்ப நிதானமாக நடந்து கொண்டாங்க. ரியாதுஸ் ஸாலிஹீன்ல ஹதீஸ் இருக்குது, இதை எடுத்து படிங்கோ. அந்த ஊருக்கு போனா அந்த ஊர்ல ரொம்ப இரக்கமா நடந்து கொண்டாங்க. அந்த ஊர் மக்களோட ரொம்ப இரக்கமா நடந்து கொங்கோ. அந்த ஊர் மக்களை கண்ணியப்படுத்துங்கோ, அந்த ஊர் மக்களை சங்கைப்படுத்துங்கோ. ஆனா பேய்த்திருக்கிறீங்க இஸ்லாத்தின் பக்கமாக மக்களை கூப்பிடுவதற்கு, அவங்க நன்முஸ்லிமாக இருக்க வேணும். அந்த மக்களோட நீங்க எப்படி நடந்து கொள்ளணும் என்றா இரக்கமா நடந்து கொள்ளணும். ஏன் தெரியுமா காரணம்? ஏண்ட உம்மா அந்த ஊரை சேர்ந்தவ, ஆமினா வல்ல, ஆமினா வல்ல. ஹஜ்ரத் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாமுடைய மனைவிமார்கள் ஒரு மனைவி அந்த ஊரை சேர்ந்தவங்க. 33வது பரம்பரையில பிறந்த புள்ள சொல்லுது, ஏண்ட உம்மா அந்த ஊரை சேர்ந்தவன். இதுதான் ஃபேமிலி ட்ரீ. ஒரு குடும்பத்துடைய ஃபேமிலி ட்ரீய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்படி பாதுகாத்தாங்க? ஏண்ட உம்மா அந்த ஊரை சேர்ந்தவங்க. ரெண்டாவது சொன்னாங்க, அந்த ஊருடைய ஒரு பெண்ணை நான் கல்யாணம் முடிச்சிருக்கிறேன், மாரியத்துல் கிப்திய்யா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அந்த ஊரை சேர்ந்தவங்க. நான் கல்யாணம் முடிச்ச ஊர் அது. இதுதான் எங்களுடைய மார்க்கம் சொல்லி தந்த அடிப்படைகள். எங்களுக்கு குடும்ப உறவுகளை பேணுவதற்கு இந்த ஹதீஸை விட வேற ஹதீஸ் உங்களுக்கு தேவைப்பட மாட்டாது. இமாம் நவவி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி ரியாதுஸ் ஸாலிஹீன்ல பதிவு செஞ்சிருக்கிறாங்க. அன்புக்குரிய நண்பர்களே, சகோதரர்களே, ரமலான அடைவதற்கு முன்னால அல்லாஹ் எனக்கும் உங்களுக்கும் தௌஃபீக் செய்வானாக, எனக்கும் உங்களுக்கும் சந்தர்ப்பத்தை அமைச்சு தருவானாக. பாவம் இல்லாத நிலையில ரமலான சந்திக்கிறதுக்கு, பாவம் இல்லாத நிலையில ரமலான சந்திக்கிறதுக்கு இல்லாம பாவத்திலே பிறண்டு கொண்டு முருண்டு கொண்டும் இந்த ரமலான சந்திப்போம் என்றிருந்தா வாழ்க்கையில சந்திச்ச ரமலானுகள்ல இதுவும் ஒரு ரமலானாக இருக்கும். அவ்வளவுதான். அதே மாதிரி மிக அன்பாக ஒரு விஷயத்தை சொல்லி முடிக்கிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, இங்க இருக்கிற எல்லாருக்கும் சொல்றேன், வசதி வாய்ப்பு உள்ளவர்களுக்கு சொல்றேன், குறிப்பாக உங்களோட குழந்தைகள் கல்வி கற்பதற்கு இங்கிருந்து கண்டிக்கு போறது பெரிய விஷயம் அல்ல. அல்லாஹ் உங்களுக்கு செல்வத்தை தந்திருக்கிறான், பணத்தை தந்திருக்கிறான், வசதியை தந்திருக்கிறான். உங்களோட பிள்ளைகள் போய்த்து படிச்சுட்டு வராங்க, அந்த பிள்ளைகளுக்கு நல்ல எதிர்காலம் கிட்ட வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் துஆ செய்தேன். ஆனால் அதை விடவும் முக்கியம் என்ன தெரியுமா? உங்களோட ஊர் பாடசாலை, உங்களோட ஊர் ஸ்கூல், அங்க படிக்கிற பிள்ளைகள் யாரு? இந்த ஒரு பிள்ளைகள் மட்டும்தான், இந்த ஒரு பிள்ளைகள் மட்டும்தான். அந்த பிள்ளைகள் ஒதுக்கி வச்சு பார்க்க முடியாது. அந்த பாடசாலைகள் எங்கட பாடசாலை, அங்க இருக்கிற பிள்ளைகள் எங்கட பிள்ளைகள். அங்க படிக்கிற ஒரு புள்ளத்தான் நாளைக்கு இந்த பள்ளிக்கு தலைவராக வரப்போறாரு, நிர்வாகத்தில் வரப்போறாரு, ஊர்ல ஒரு முக்கியமான ஆளா வரப்போறாரு. எனவே எல்லாருக்கும் சொல்றேன், பாடசாலைகளை ஒதுக்கி பார்க்க வானம். ஜமியத்துல் உலமாவுக்கும் சொல்றேன், உலமாக்களுக்கும் சொல்றேன், மதரசா ஒரு கண்ணண்டா, மற்ற கண் எங்களுடைய பாடசாலைகள்.
பாடசாலைகளை எப்படி அதுக்குள்ள வேல்யூஸை கொண்டு வர முடியும், இஸ்லாம் சொல்லித் தந்த பண்பாட்டை கொண்டு வர முடியும், எப்படி அங்க இருக்கக்கூடியவர்களையும் தொழுகையாளிகளாக மாற்ற முடியும், அங்க இருக்கக்கூடியவர்களுக்கும் தீனை எப்படி சொல்லிக் கொடுக்க முடியும், அதற்குரிய ஒரே ஒரு வழி இந்த மிம்பர்ல இருந்து சொல்லுவதல்ல, அவரிடத்தில் போய் சொல்ல வேண்டும், நாங்கள் சேர வேண்டும், இணைய வேண்டும். அனைவருக்கும் சொல்லுகின்றேன், பாடசாலைகளையும் இணைத்துக் கொள்ளுங்கள். எங்களுடைய செயல்பாடுகள்ல அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். அவருடைய குறைகளை மட்டும் பேசவானம், அவருடைய நலவுகளையும் பேசுங்கோ, அவர்களை ஊக்குவியுங்கள், அவர்களுக்கு நல்லதை சொல்லிக் கொடுங்கள். எனவே இது ஊருடைய மிகப்பெரிய கடமைப்பாடு. குறிப்பாக சொல்றேன், வசதி படைத்த செல்வம் கொடுக்கப்பட்ட செல்வந்தர்களே, உங்களோட பிள்ளைகள் படிப்பது போன்று ஏழைகளுடைய குழந்தைகளும் படிக்க வேண்டும். அதற்கு என்ன நாங்க செய்ய வேண்டுமோ அதை செய்யுங்கோ. அல்லாஹ் உங்களோட வாழ்க்கையை வரலாறாக மாற்றி விடுவான். அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா அப்படிப்பட்ட பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தருள்வானாக. நம் அனைவரையும் ஒன்றாக வாழ வைப்பானாக. யா அல்லாஹ், யா அல்லாஹ், நோன்பை வழி அனுப்பும் பொழுது யா அல்லாஹ், நோன்பை வழி அனுப்பி வைக்கும் பொழுது யா அல்லாஹ், பாவங்களற்ற நிலையில வழி அனுப்பி வைக்க துணை புரிவாயாக, தௌஃபீக் செய்வாயாக. எங்களை மாற்றி அமைத்த ரமலானாக இந்த ரமலானை ஆக்கிவிடியா அல்லாஹ். எங்களை மனித புனிதர்களாக மாற்றிய ரமலானாக இந்த ரமலானை ஆக்கிவிடியா அல்லாஹ். என்னுடைய குழந்தைகளுக்கு நீயே போதுமானவன். பெற்றோர்களை கபர்களை பிரகாசமாக்கி வைப்பாயா. யார் யாருடைய பெற்றோர்கள் பூமிக்கு மேலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு ஆரோக்கியமான ஆபியத்தான வாழ்க்கையை நசீபாக்கிடுவாயா. யா அல்லாஹ், நம் அனைவருக்கும் ஆரோக்கியமான வாழ்வை நசீபாக்குவாயாக. எங்களுடைய ஷாபானில் பரக்கத்து செய்வாயாக. ரமலானை அடைந்து கொள்ளக்கூடிய எல்லா பாக்கியத்தையும் நசீபாக்குவாயாக. எங்களுடைய ஊர்களிலிருந்து யாரெல்லாம் வஃபாத்தாகி விட்டார்களோ அவருடைய கபர்களை பிரகாசமாக்கி வைப்பாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.